ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடலுக்கான டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ அண்டு இந்த 2025 என்னென்னலாம் இந்த வண்டியில் வந்து மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து இதோட டெஸ்டட் ரிவ்யூமே வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட லுக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாடலில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கிராஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார் சிட்டிக்கு அந்த ஸ்டார் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த 2025 லான்ச் பண்ண மாடலுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். பழைய ஸ்டார் சிட்டியில் வேறு மாதிரி ஒரு டிசைன் வந்து வரும். நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிசைன் இருக்கா அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டார் சிட்டி ப்ளஸில் இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 110cc, அதாவது 109cc என்ஜின். பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 8.08, அதாவது கிட்டத்தட்ட 8 bhp உங்களுக்கு பவருமே. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 8.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். என்னதான் 110cc இருந்தாலும் இதோடைய பவர் ஃபிகர்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டருக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டார்க் அதோட பெட்டராக இருக்கும். இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இது உண்மையாலுமே ஒரு நல்ல மைலேஜ் பைக்காக வந்து இருக்குங்க. சீரியஸ்லி உங்களுக்கு ஒரு 60 to 65 மைலேஜ் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு என்ஜின். ஸ்டார் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் இந்த என்ஜினுமே வந்து பார்த்திங்கனாலும் நமக்கு ரொம்ப வருஷம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸ்டில் இன்ன வரைக்குமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு இந்த என்ஜின் வந்து சொல்லுவோம். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப். என்ஜின் டைப் பார்த்திங்கன்னா OBD2B. 2 ஆக்சிஜன் சென்சார்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கே மேலே இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, சேம் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 ஆக்சிஜன் சென்சார்ஸ். ஸோ அதோடைய அந்த பொல்யூஷன் எஃபெக்டிவ்னஸ்மே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத கம்பெனி சைட்லேருந்து இந்த O2B 2B என்ஜினில் வந்து அவங்க சொல்ல வர்றது. இதுக்கு முன்னாடி இருந்த என்ஜின்ஸ் எல்லாமே 2Aவில் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் வரது எல்லாமே 2Bயில் வந்து வரும். ஸோ இது என்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூச்சர்ஸ் தான் அவங்க வந்து என்ஜினில் கொடுத்துருக்கிறது. மாற்றங்கள் பெருசாக கிடையாது. இதுலேயுமே கிக்கர் வருது. உங்களுக்கு நார்மலாக என்ன பேசிக் இருக்கோ அது எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. பெரிய மாற்றங்கள்னு எதுவுமே இல்லைங்க. ஸோ பிரேக்ஸ் அதே மாதிரி டயர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த வண்டியில் 3 வேரியண்ட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து சிங்கிள் டோன், டூயல் டோன், அதுக்கப்புறம் டிஸ்க் வேரியண்ட்டு. நம்மக்கிட்ட இருக்கிறது டூயல் டோனில் ட்ரம் வேரியண்ட். இதுக்கப்புறம் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் வேரியண்ட்டு. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு டிஸ்க் அவைலபிலிட்டியுமே இருக்குது. ஓகேவா, ஒரு 110cc டிஸ்க் அவைலபிலிட்டியுமே இந்த மாடலில் வந்து இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும். டயர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 சைஸ், அதாவது 17 இன்ச்சஸ் வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2.75 செக்ஷன் டயர், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 300 செக்ஷன் டயரு. கிரிப் எல்லாமே நல்லா பெட்டராகவே இருக்கும். ரேடியானுக்கு வரக்கூடிய அதே ரியர் டயர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆஸ் யூஷுவல் ஸ்போர்ட்ஸில் வர மாதிரியான அதே ஒரு லுக்கில் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் ஆப்ஷன்ஸோடு வருதுங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ், ரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரெட் கலர் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ஓரியன்டாக இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் ஓட்டுறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போதும் இந்த சஸ்பென்ஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்னஸ் வந்து கொடுக்கும் ஓட்டுறதுக்கு. அப்படியே ரியரில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹேலஜனுக்கான ஒரு டேஞ்சர் லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் 4மே நமக்கு ஹேலஜன்ஸ் தான் வந்து வருது. அதில் எந்த மாற்றங்களும் கிடையாதுங்க. ஸோ ரியரோட அந்த அப்டேட்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2025 மாடல் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் நீங்கள் இங்கே சைடில் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி அப்படிங்கிற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோம்ஸில் வந்து வருது. சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் சீட்ஸோட குவாலிட்டியும் சரி, அந்த ஸ்பான்ச்னஸும் சரி, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ ரைடருக்கும் சரி, கம்ஃபர்டபுளுக்கும் சரி, அதை பில்லியனுக்கும் சரி நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. உட்காந்துட்டு வரவங்க, ரியரில் உட்காந்துட்டு வரவங்களும் நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் ரைடிங் ட்ரையாங்கிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். உட்காந்து ஓட்டுறவங்க நல்லா அந்த ஒரு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீட்டாக ஓட்டுற மாதிரி ஒரு சிட்டி கம்ப்யூட்டர் மாதிரி தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு என்ஜினோட அந்த சைட் கேசஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பழைய டிவிஎஸ் என்ஜினோட அவுட்லுக் அப்படியே நீங்கள் வந்து இதில் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய அந்த ரேடியான்லாம் கூட ஸ்கொயர் டைப் கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த மாடல் என்ஜினும் சரி, ஸ்போர்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட பழைய என்ஜின்ஸ். அந்த பழைய என்ஜின்ஸுங்கிறது இன்னுமே அதில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த என்ஜினோட அவுட்லுக் ஆகட்டும், இந்த கியர் பேட்டர்ன்ஸ், இந்த கியர் சிஸ்டம், இது எல்லாமே அந்த பழைய டைப்பில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நல்லாவும் இருக்கும். இந்த என்ஜின் வந்து நல்லாயிருக்கும். பர்சனலி நல்லா ஓட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த என்ஜினோட டைப் வந்து ஓரளவுக்கு ரியலபிளாக இருக்கும். பட் ரேடியானது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஏன்னா ரேடியான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் தான் ஆகுது. பட் இந்த ஸ்டார் சிட்டி ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டில் ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே 80 லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்க வேண்டி நான் பார்க்குறேங்க. அந்த டைப் அந்த என்ஜின் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல வரேன். டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெட்டல் டேங்க் தான், நல்ல கிளாசி ஃபினிஷிங்.
டூயல் டோன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த பெயிண்டிங்கோட ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் E20 அப்படிங்கிற ஸ்டிக்கருமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, 1.3 லிட்டர் ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி மைலேஜ் வண்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த டேங்க் சைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டேங்க் சைஸாக தான் இருக்குது. அப்படியே கன்சோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப்புங்க. இந்த மாதிரி டைப் இப்போ எந்த வண்டியிலுமே வரதில்லை. அந்த டாக்கோமீட்டர் இப்படி போயிட்டு வருமே, அந்த டிசைன் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் தான் இந்த வண்டியும். உங்களுக்கு அதே மாதிரி பவர் மோடு வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து காட்டும். நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா பவரில் போகிறீங்க அப்படின்னு காட்டும். இண்டிகேட்டருக்கான லைட் செட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ், மால் ஃபங்க்ஷன் சென்சார், குட்டியாக ஒரு டிஸ்பிளே, அதில் ஓடோமீட்டர் மட்டும் இருக்குது. அண்டு தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் இண்டிகேஷன்ஸ்க்கான இது டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச்க்கான அந்த இது எல்லாமே நமக்கு வந்து சைடில் வந்து இண்டிகேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே வந்து அந்த ஏங்கிற சிம்பிள் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். வண்டி ஆனில் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். நீங்கள் வண்டி ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். நீங்கள் அந்த கிளச்சை மட்டும் இப்படி பிடிச்சிங்கன்னா, அவர் கிளச்சை பிடிச்சி ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஃபியூவல் கன்சப்ஷனுக்காக கொண்டு வந்த ஒரு மெத்தட் தான் இது. இந்த வண்டியிலுமே அது வந்து இன்பில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் கன்சப்ஷனுங்க, அதாவது ஃபியூவல் கன்சப்ஷனுங்கிறது மைலேஜுக்கோசரம் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். எந்த இன்ஜின் கில் சுவிட்ச் எதுவுமே வந்து கிடையாது. சாரி, சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். நான் கூட எங்கடா வண்டி ஸ்டார்ட் ஆக முடியுது அப்படின்னு நினச்சேன். சைடு ஸ்டாண்ட் வந்து போட்டிருந்தா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. சைடு ஸ்டாண்ட் வந்து எடுத்துட்டோமா. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து கேட்டு பாருங்கள். ஸ்டாண்டு போட்டோன்னே ஆஃப் ஆகிடும். பட் இந்த ஃபியூச்சர் வந்து மோஸ்ட்லி நிறைய வண்டியில் கீர் போட்டால் தான் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் டிவிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டு எடுக்கலைனாலே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு சைட் சுவிச்சஸ் பார்க்கும்போது அப்பாச்சியோட ஹேண்டில்ஸ் இருக்குது. அதே சுவிச்சஸ் தான். பாஸ் சுவிட்ச், ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் கொஞ்சம் சைலண்ட்டாக கொடுத்துருக்கேன். நான் கூட அப்பாச்சி ஹாரன் மாதிரி லவுடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டோட சைடு வந்து போனோம் அப்படின்னா இந்த வண்டியில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வேரியண்ட்லேயே வந்து அதாவது 24 வேரியண்ட்லேயே வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி செட்டப் வரும். டீசெண்டான ஒரு ஹெட்லைட்ஸ் தான். ஃபுல் எல்இடி கொடுத்துருக்கனால நல்லா நைட் இலுமினேஷன்ஸ் பெட்டராகவே இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வண்டியை பற்றி பார்க்கும்போது இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது தொடர்ந்து இந்த டெஸ்ட் ரைட் ரிவ்யூமே இந்த வண்டியை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்டெப்த்தாக உள்ள வந்து வண்டி எப்படி இருக்குது, அந்த ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் ரைட் வந்து சின்னதாக சொல்லியிருப்பேன். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இதில் 3 வேரியன்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் டோன், டூயல் டோன், அதுக்கப்புறம் டிஸ்க் பிரேக்கு. சிங்கிள் டோன் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 92,000 ஸ்டார்ட் ஆகி நமக்கு டிஸ்க் பிரேக் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,06,000 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பொறுத்து இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 92,000 1,06,000 அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் வருதுங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 60 to 65 அப்படிங்கிறது ஒரு நல்ல டீசெண்டான அண்ட் ஆவரேஜ் மைலேஜாக வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு தான். நல்ல மைலேஜுமே கொடுக்கும். கன்சிஸ்டண்ட்டாக இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு என்ஜின். ஸோ இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அந்த கம்ஃபர்ட்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அண்ட் பிரேக்கிங் எப்படி இருக்குது, உங்களுக்கு டே டு டே கம்யூட்டிங் லைஃபுக்கு இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிடிச்ச விஷயங்கள் அண்ட் பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.